எங்க மேல எந்த அளவுக்கு இவங்க வெறுப்பா இருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மேடம் இருப்பா, அவங்க என் மேல கோவப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. ஆனா அப்பாவி என் பொண்ணு, அவ என்ன பாவம் பண்ணா? அவகிட்ட வெறுப்பா நடந்துக்கிறதோ, லூசுன்னு சொல்லி கிண்டல் பண்றதோ, மனுஷத்தன்மை இருக்கிறவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாருங்க, மாயா விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டது உண்மைதான். ஆனா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சிடுச்சு. அதை ரியலைஸ் பண்ணி தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். இத நான் நம்பணுமா? நீயே நினைச்சாலும் உன்னால மாற முடியாது. என்ன உன் அம்மாவும் அப்பாவும் உன் மனசுல அந்த அளவுக்கு விஷத்தை கலந்து இருக்காங்க. இல்ல மேடம், நான் வேணும்னா இவகிட்ட பேசி. நீ என்ன பேசினாலும் ஒரு நாளும் அது மாறாதுப்பா. இவ மாறின மாதிரி நடிக்கலாமே தவிர நிஜமா இவ மாறதுக்கு சான்ஸே இல்ல. மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். வைஷு நிஜமாவே உங்களுக்காக ஃபீல் பண்ணி தான் வந்திருக்கா. இவ மாறலனா எப்படி மேடம் வந்திருப்பா? சாரிப்பா, என்னால இத நம்ப முடியல. இவளுக்கு உன் கூட கல்யாணம் நடக்கணும்னா நீ சொல்றதை இவ கேட்டுதான் ஆகணும். இல்ல முடியாது, நான் வரமாட்டேன்னு சொன்னா பிரச்சனை தான் ஆகும். அதுக்கு பயந்து வேற வழி இல்லாம தான் இங்க வந்திருக்கா. எங்கே மனசாரதான் வந்திருக்கேன், நெஞ்ச தொட்டு சொல்ல சொல்லு பாப்போம். நான் மனப்பூர்வமா தாங்க வந்திருக்கேன். இது வெறும் நடிப்பு. நீ கூட இருக்கிறதுனால இவ ஒப்புக்கு சொல்றாப்பா. சரி விடுங்க, இப்ப எதுக்கு பழசெல்லாம்? இது வரைக்கும் எப்படியோ, இனிமே இவங்க. இத பாருப்பா, இவங்களுக்கும் எனக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும் இல்ல? அப்புறம் எதுக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்த? மேடம், இத பத்தி நேத்தே நான் உங்ககிட்ட சொன்னேனே. நீ சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு நினைச்சேன். நிஜமாவே இவளை கூட்டிட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் வெளிப்படையாவே சொல்றேன், இவ இங்க வந்தது சுத்தமா எனக்கு பிடிக்கல. வேண்டாத உறவு எனக்கு எதுக்கு? இவளை இங்க கூட்டிட்டு வந்து என்ன நீ டென்ஷன் படுத்தி இருக்கவே வேண்டாம். ஆண்டி ஏதோ ஸ்ட்ராங்கா பேசிட்டு போயிருக்காங்க, அதான் இந்த பேச்சு பேசுறாங்க. எது எப்படியோ நமக்கு நல்லது நடந்தா சரி. சாரிப்பா, இப்படி நான் முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கே அதான் அதிர்ச்சியா இருக்கு மேடம். நீங்க இப்படிலாம் பேசவே மாட்டீங்களே. பிடிக்காதவங்கன்னா கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நல்ல விதமா தான் நடத்துவீங்க. ஆனா இப்ப வைஷு இங்க வர வேணாம்னு யாராவது சொல்லிருக்காங்களா? இந்த விஷயத்துல மத்தவங்க சொல்லி நான் கேட்பேனா? இவ இங்க வர்றது எனக்கு இல்ல, இவ அப்பாவுக்கே பிடிக்காது. இங்க இவ வந்திருக்கான்னு தெரிஞ்சா இவ அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. என் பொண்ணையும் உன் பக்கம் இழுக்க பாக்குறியான்னு இங்க வந்து தாம் தூம்னு குதிப்பாரு. அந்த அசிங்கம் எல்லாம் எனக்கு தேவையா? இவங்க காத்து கூட படக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி இருக்கேன். இவ மூலமா ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்தலான்னு தயவு செஞ்சு நினைக்காதுப்பா. இவங்களால நானும் என் பொண்ணு நல்லா அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேல என்னால போராட முடியாது. இனிமே இவ வரவே வேண்டாப்பா. தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு வராத, உனக்கு புண்ணியமா போகும். முடிஞ்சா நீயும் இங்க வர்றத குறைச்சுக்கோ. இவங்க வீட்ல அத கூட பிரச்சனை ஆக்குவாங்க. ஏன் நீ இங்க வர்றது இவளுக்கே கூட பிடிக்காது. இல்லங்க, நீங்க வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவர் எப்பவும் போல வரட்டுங்க, நான் தடுக்கவும் மாட்டேன், பிரச்சனையும் பண்ண மாட்டேன். போதும், சும்மா நல்லவ மாதிரி நடிக்காத. உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசி எதுக்கு இதெல்லாம்? நான் நேரடியாவே சொல்றேன், நீ இங்க வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும். யுகியே சொன்னாலும் நீ இங்க வராத. இவளை பார்க்கவே எனக்கு டென்ஷனா இருக்கு. தயவு செஞ்சு இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போ.
இவ இங்க இருந்தானா என் நிம்மதியே போயிடும். ப்ளீஸ் பா, கூட்டிட்டு போ. சரி மேடம், நாங்க கிளம்புறோம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் இன்னைக்கு எங்க 2 பேருக்கும் சாயங்காலம் நிச்சயதார்த்தம் இருக்கு. அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும் மேடம். அதே மாதிரி எங்களோட கல்யாணத்துக்கும் உங்க வாழ்த்தும் ஆசீர்வாதம் அவசியம் தேவை. அது எப்பவும் இருக்கும்பா. ஆனா நேர்ல வந்து வாழ்த்துவேன் மட்டும் எதிர்பார்க்காத. சரி மேடம், நாங்க கிளம்புறோம். யோகி, யோகி, ஐ, நீ எப்ப வந்த? இப்பதான் மாயா. அம்மு வா. வைஷு, நீ யோகியோட வந்தியா? ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா நம்ம 3 பேரும் விளையாடி இருக்கலாம்ல. ஏய் வா. ஐ, புதுசா? வடிஞ்சிச்சு. என்ன மாயா, கொஞ்சம் மெதுவா எடுத்துக்க கூடாதா? சாரி யோகி. என்ன அம்மு நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்த? பரவாயில்ல விடுங்க மேடம், கை தவறி தானே கீழே போட்டாங்க. வைஷு எனக்காக கிஃப்ட் பண்ணது, அதான் ரொம்ப சங்கடமா இருக்கேன். சாரி வைஷு. பரவாயில்ல விடுங்க, தெரியாதனமா பண்ணிட்டா. நம்ம வேற வாங்கிக்கலாம். மேடம், நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கா? நானும் வரேன். இல்ல மாயா, நீங்க உங்க வீட்ல இருங்க. இல்ல, நானும் வருவேன். அம்மு அவங்க ஆபீஸ் போறாங்க, நீ எப்படி போவ? அவங்கள விடு, வா. நீங்க 2 பேரும் ஆபீஸ் போறீங்களா? ஆமா. என்னையும் கூட்டிட்டு போங்க ஆபீஸ்க்கு. அது இல்ல மாயா, அங்க உங்களை விட மாட்டாங்க. நான் வருவேன். அம்மு இந்த மாதிரி அடம் பிடிக்காத, அவங்கள போக விடு. நான் யோகி கூட தான் போவேன். அம்மு என்ன டென்ஷன் பண்ணாத, வா வா. மா விடு. யோகி, விடுமா. விடு. விடு. யோகி. யோகி கூட நான் தான் போவேன். வைஷு, ஒன்னு அடிபடலையே. இல்லங்க, நம்ம கிளம்பலாம். வா யோகி வண்டியில நான் தான் போவேன். என்ன கூட்டிட்டு போ. வா. இது பாரு, இந்த மாதிரி அடம் பிடிச்சனா அடி வாங்க. வா. நான் போவேன். சொல்றேன்ல, வாடி உள்ள. போ உள்ள. போ. சாரி வைஷு, இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேடம் உங்ககிட்ட. பரவாயில்ல விடுங்க. நீங்க மாயாக்காக வந்தீங்க, நான் உங்களுக்காக வந்தேன். அவங்க அதை புரிஞ்சுக்கலனா நாம என்ன பண்றது? ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு தான் பேசாம விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு வைஷு. மேடம் எப்பவும் இப்படிலாம் ஹார்ஷா நடந்துக்கவே மாட்டாங்க. இல்ல யுகி, அவங்கள பத்தி இன்னும் நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அம்மா இவங்கள பத்தி அடிக்கடி சொல்வாங்க, அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி நடந்துப்பாங்கன்னு. அது உண்மைன்னு இப்ப புரிஞ்சிடுச்சு. என்ன விடுங்க, நீங்க மாயாக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அதுக்காகவாவது அவங்க அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா உங்களையும் நோகடிச்சிட்டாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரி வைஷு. எத்தனை தடவை சாரி சொல்வீங்க? இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க. நேர்ல கூட்டிட்டு வந்து பேசினா சமாதானம் ஆயிடும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம கோவப்பட்டாங்க. அவங்க மனசு மாறி எப்ப என்ன ஏத்துக்கிறாங்களோ அப்ப ஏத்துக்கிட்டோம். அது வரைக்கும் நாம இவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம். என்ன சொல்றீங்க? வண்டி எடுங்க, கிளம்பலாம்.
இன்னும் வரலையேன்னு அம்மா அங்க காத்துட்டு இருப்பாங்க. நீ ஃபோன் பண்ணி வர சொல்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப டென்ஷனா போச்சுப்பா. நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேனே, நம்ம பிஸ்னஸை எடுத்த உடனே யாராலையும் பண்ண முடியாதுன்னு. நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் நீ ஓவர்டேக் பண்ணவே தான் எனக்கு கோவம் வந்தது. அதுவும் என்னோட பர்மிஷன் இல்லாமல் இவரை சேர்த்துக்கிட்டது தப்பு இல்லை. அப்போ எனக்கு புரியலப்பா. அதுக்கப்புறம் தான் நந்து எனக்கு தெளிவாக எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் உன் கோவத்தில் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுது. மிஸ்டர் நந்து, ஐ எம் சாரி. உங்கள் முன்னாடியே இதெல்லாம் நான் பேசியிருக்கூடாது தான். பரவாயில்ல சார். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மணி, நீங்கள் எங்கள் 2 பேரையும் பிஸ்னஸ் சேர்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே பணத்தை ரெடி பண்ணிட்டப்பா. எவ்வளோ கொண்டாந்தீங்க? 30 lakhs சார். எல்லாமே கேஷாக கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் பேமெண்ட். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் எங்கள் எந்த கஸ்டமரும் சிங்கிள் பேமெண்ட் பண்ணதே இல்லை. இதிலிருந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு புரியுது. இந்தாங்க சார். இல்லை இல்லை இல்லை, வைங்க வைங்க வைங்க. மணி, கரெக்டாக என்ன தான் கொண்டு வந்துருக்குறேன். ஆமாம் சார். ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் மேலே சந்தேகப்பட்டு வேணான்னு சொல்ல. இந்த பிஸ்னஸில் பணத்தை டைரெக்டாக வாங்குறது கிடையாது. அதை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து காட்டுங்க. அதை என் பார்ட்னர்கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கிடுறேன். அப்புறம் நாங்கள் நைஜீரியாவில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதுதான் ப்ரொசீஜர். அதை தவிர்த்து நாங்கள் கேஷாவோ செக்காவோ வாங்குறதே இல்லை. சார், நம்ம பண்ணுறது லீகலான பிஸ்னஸ் இல்லை. பணத்தை பேங்க்கில் போட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்தால் ரெக்கார்ட் ஆகிடுமே சார். அப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? என்ன நந்து பேசுகிறீங்க? இது 100% லீகல். பேங்க் வழியாக டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இது லீகல் பிஸ்னஸ் தானே. எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்களும் நம்புவீங்க. நம்ம பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஓகே சார், ஓகே சார். இப்போ தெரியுது நீங்கள் எவ்வளோ ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சிடறேன் சார். பச்சை சார் சொல்கிறது கரெக்டா? சார் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம் நம்ம. அப்போ தான் நமக்கும் பின்னாடி எதுவும் பிரச்சனை வராது. சரிப்பா, அப்படியே செஞ்சுருவோம். மணி, பேங்க்கில் பணத்தை போட்டு வந்து உன்னை பார்க்குறேன்ப்பா. நான் வரேன் சார். ஓகே, வரேன் ஜி, பாய். ஓகே பாஸ். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஆல் தி பெஸ்ட் சார். அப்புறம் கோத்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லண்ணா. அண்ணே, சார் கூப்பிட்றாரு. போங்க, போகலாமா? பச்சை, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஆனால் பார்ட்டி பயங்கர ஜென்யூன் பார்ட்டி. சரி, இந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்களா? ஐயோ, என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை. என் தொழில் அக்கௌண்ட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. உங்கள் பொண்ணுங்க மச்சானுங்க நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதை மீட் பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்க. வாவ், என் ஃபேவரட். ஏய், அது நிச்சயதார்த்தத்துக்கு வச்சிருக்கேன்டி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்கு, என்ன தடுக்காத. நீயும் சேர்ந்து சாப்பிடு. ஏய், என்னடி இது? எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதே, அதனாலயா? அந்த சந்தோஷம் தனிமா, ஆனா இது வேற. என்ன வேறயா? ஆமாம்மா, நானும் யுகியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருந்ததுல, அதாம்மா மாயாவும் அவ அம்மாவும். அது எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸால இருந்துச்சு. ஆமாடி, எனக்கும் அது உறுத்தலா இருந்துச்சு. ஏன் லைஃப்ல அவ அம்மா, உனக்கு அவ பொண்ணால வேற பிரச்சனை. என்ன பண்றதுனே புரியல. அதுக்காக கவலைப்படாதம்மா, அது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுவேன். அதுக்கான ஆரம்பம் தான் இன்னைக்கு நடந்தது. என்னடி நடந்துச்சு? நேரா போய் சண்டை போட்டு வந்துட்டியா? ஐயோ, அப்படிலாம் நான் டைரக்டா எதுவும் செய்யல. ஆனா யுகி மாயா வீட்டுக்கு போகாத மாதிரி நான் செஞ்சுட்டேன். எப்படி? அதானம்மா வைஷு.
எனக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்க கூடாது. அதை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பக்காவா பண்ணிடுவேன். மாயா விஷயத்துலயும் அதை தான் பண்ணிருக்கேன். ஏய், யுகிக்கு தெரிஞ்ச சங்கடப்படுவாருடி. இல்லம்மா, யுகி இனிமே அங்க போனாதானே சங்கடப்படுவாரு. எப்படி? யுகி எப்ப பார்த்தாலும் அந்த மாயாவை பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் தான் பேசிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவளை நாம தான் பாத்துக்கணுங்கிறாரு. இன்னைக்கு கூட அவங்க வீட்டுக்கு தான் என்ன கூட்டிட்டு போனாரு. நீ ஏண்டி அங்க போன? வரலன்னு நாசுக்க சொல்ல வேண்டியதுதானே? முதல்ல நான் அப்படிதாம்மா நினைச்சேன். ஆனா மாயா மேல எனக்கு இருக்கிற வெறுப்ப நேரடியா காட்ட முடியாதுல்ல. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா நான் அவர் முன்னாடி கெட்டவளாயிடுவேன்ல. யுகியும் என்ன வெறுத்துருவான். அவன் சொல்றத கேக்குற மாதிரி நடிச்சு வேற வழியில தான் இதை டீல் பண்ணோன்னு அப்பதான் முடிவு பண்ண. மாயா விஷயத்துல யுகியை ஹேண்டில் பண்றதுதான் கஷ்டம். ஆனா ஆன்ட்டியை ஈஸியா கவுத்துட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப இன்னசென்ட். அதான் விஷயம் தெரிஞ்சதும் நேத்தே அவங்கள போய் பார்த்தேன். மாயா விஷயத்துல யுகி என்ன சங்கடப்படுத்துறாருன்னு ஃபீல் பண்ணி பேசினேன். பவானி வீட்டுக்கு போயிட்டு வர்றது தெரிஞ்சா அப்பா டிஸ்டர்ப் ஆயிடுவாரு, ஏன் இந்த கல்யாணத்தை கூட நிறுத்திடுவாருன்னு சொன்ன. ஆண்டி பாவம் பயந்துட்டாங்க. அவங்களே பவானி கிட்ட நேரா போய் பேசிட்டாங்க. வைஷு வந்து போறது பிடிக்காத மாதிரி நடந்துக்கோன்னு அவங்க கிட்டே சொல்லிட்டாங்க. அவங்களும் நாங்க அங்க போனப்ப என்னையே கூட்டிட்டு வந்தேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. யுகி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. பவானி மேல யுகி ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. அது இப்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த பிளேய வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள லைஃப்ல இருந்து தூக்கி போட வச்சிருவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ சொன்னதால மட்டும் உன் மாமியார் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்க அப்பாவும் அப்படிதான் அவங்க கிட்ட சொன்னாரு. அப்பா எப்ப சொன்னாரு? நம்ம வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்தாங்கல்ல, அப்பதான் இந்த கண்டிஷனை போட்டாரு. அவங்களும் கூடிய சீக்கிரம் பண்றேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏய், இதோட விட்டுறாத. யுகி மொத்தமா அவங்க வீட்டுக்கு போறத நிறுத்திடணும். கண்டிப்பா செய்யறமா. ஒரே ஒரு வாரம் போதும். அந்த மாயாவையும் அவ அம்மாவையும் லைஃப்ல இருந்து தூக்கி போட வச்சிருவேன். இந்த விஷயத்துல பெரிய சப்போர்ட்டே ஆண்டி தான். அவங்கள வச்சு நான் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவேன். ரொம்ப நல்லதுடி. நீ அதை செஞ்சிட்டேனா அதுவே எனக்கு போதும். ஆண்டி தான் ஃபோன் பண்றாங்க, நான் பேசிட்டு வரேன். சொல்லுங்க ஆண்டி. எங்கம்மா இருக்க? வீட்ல. மாயா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? போயிட்டு வந்துட்டோம். அத பத்தி கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. சொல்லுமா, என்னாச்சு? எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையே? நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. மாயாவோட அம்மாவும் நீங்க சொன்ன மாதிரி நடந்தாங்க. ஆனா யுகிய பார்க்க தான் ரொம்ப பாவமா இருந்துச்சு. ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவங்கிட்ட அப்புறமா பேசி சமாதானம் பண்ணிக்கலாமா? அப்ப இனிமே மாயா வீட்டுக்கு போக மாட்டான்ல? அத கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா மாயாவோட அம்மா என்கிட்ட ரொம்ப வெறுப்பா நடந்துக்கிட்டாங்க. முதல்ல அவர் புரிஞ்சிக்கவே இல்ல. அத சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவங்க என்ன ஏன் கூட்டிட்டு வந்தன திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருந்தாங்க. ஹாஷாவும் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணாரு அவர் செஞ்சது தப்புன்னு. நல்லதுமா. நம்ம மேல அவனுக்கு எதுவும் சந்தேகம் வராதுல்ல? இல்ல ஆண்டி, நம்ம பேசிக்கிட்டதும் அவருக்கு தெரியாது. நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. அப்படிதான் மாயாவோட அம்மாவும் நடந்துக்கிட்டாங்க. நான் அதைத்தானே அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதான் சாக்குன்னு அவங்களும் ரொம்ப மோசமா தான் பேசினாங்க. நீங்க சொல்லி பேசின மாதிரி இல்லாம அவங்களா பேசின மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. ஆனா அது எல்லாமே நல்லதுக்கு தான். இனிமே அவங்கள பத்தி யுகி என்கிட்ட எதுவும் பேச மாட்டாரு. அவங்களும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. அவரும் அங்க போக வரத குறைச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. மாயாவோட அம்மா யுகி கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் வேற யாராவது இத பத்தி சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அத நான் பாத்துக்கிறேன். நீயே சும்மா வீணா மனச போட்டு குழப்பிக்கிற. தைரியமா இரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா ஆண்டி, இந்த விஷயம் நேத்துல இருந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. எனக்கும் இப்பதான் ரொம்ப ரிலீஃபா இருக்கு. சரிம்மா, வச்சிடுறேன். ஓகே ஆண்டி, பாய்.